மாமா மாமா என்னடி பாடி கார்டு யூனிஃபார்மே போடல. போடலையா? அது எப்படி உனக்கு தெரியும்? நான் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன். பார்த்துட்டியா? சூப்பரா இருந்துச்சு. அடி சிரிக்கி, அந்த கருமத்தை பார்த்து இல்லாம கட்டிக்க போற புருஷன்டே வந்து சூப்பர்ங்கறியா? உன்னையா மங்குனி மாமா அவர் கலர் Dress போட்டிருக்காரு. கலர் Dress-ஆ? ஆமா, அது யார கட்டி போட்டாரு? மறுபடியும் அங்கே ரெடி பாருங்க. என்ன அலங்கோலம்? அம்சமான இருக்கு. அட சீச்சு பாரு, அம்சா சொந்தான் இருக்குது. பூமி, இதென்ன புது வேஷம்? பர்த்டேவா? இனிமே இப்படிதான். லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணும்ல. ஆனா எனக்கு இந்த சேஞ்ச் பிடிக்கல பாஸ். உன்ன கூட தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. கம் ஆன், மூவ் 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 மூவ். எவ்வளவு பெரிய பேட் பேட். நம்ம ட்ரீட்மெண்ட் எப்படி வொர்க் அவுட் ஆச்சுன்னு பாத்தியா? இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்க்காதாடு இப்போ ஒவ்வொருத்தையும் முழுங்குற மாதிரி பாக்குறாரு. பார்க்காதே, வா வா. உனக்கு ரொம்ப பெரிய மனசு. பாடிகார்ட் ட்ரெஸ் பாருடா. என்ன பாடிகார்ட் யூனிஃபார்ம்ல மாத்திட்டு ஸ்டைலா வந்திருக்க? பொண்ணு பார்த்துட்டு வரியா? ஆமாண்டா, ஒரு பொண்ணை தான்டா தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா செத்தி. தேங்க் யூ பாடிகார்ட். பரவாயில்ல பரவாயில்ல. நாம தானே தெரிஞ்ச செத்தோம். பையனாங்குழி நீயே காட்டி கொடுத்துட போல இருக்க. பேசாம வா. என்னடி சிரிப்பு? ஹலோ. ஏய் நில்லு. இன்னொரு வாட்டி சொல்லு. ஹலோ. இன்னொரு வாட்டி. ஹலோ. கொஞ்சம் சாஃப்டா மெல்லமா சொல்லு. ஹலோ. ஹலோ. நீ போலாம். ஏய் வராரு வராரு. ஹலோ. ஹலோ. ஏய் யார் நீ? எங்கடி இருக்க? ஏய் நான் எங்க தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? ஏய் ஸ்டாப். ஹலோ சொல்லு. ஃபோன்ல ஹலோ சொல்லு. What's wrong with you? Are you mad? தேங்க்ஸ். ஏய் பொண்ணு இல்ல. எங்க? ஏய் கேக்குறல, நீ இப்ப எங்கடி இருக்க? நான் நினைச்சு ஒரு பொண்ணுகிட்ட சண்டை போட்டல, அப்பதான் உன்னை கிராஸ் பண்ணி போனேன். இருடி, இன்னைக்கு உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டி. நீ அப்படியே பேசிட்டே இரு. இன்னும் 1/4 மணி நேரத்துல உன்னை நான் கண்டுபிடிக்கிறேன்னா இல்லையா பாரு. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற? என்ன லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. அடுத்த நிமிஷமே முன்னாடி வந்து நிப்பல்ல, ஸ்டைலா சிரிச்சுக்கிட்டே. சிரிச்சுக்கிட்டே வா. சிரிக்கிறதுக்கு வாயில ஒரு பல்லு கூட இருக்காது. லவ் கேக்குதா? லவ் அப்ப 1/4 மணி நேரம் இல்ல, காலம் பூராவும் நீ என்ன தேடி பைத்தியமா அலையதான் போற. நீ காலம் பூரா கால் பண்ணாலும் நான் உன்னை காதலிக்க மாட்டேன். நீ எப்ப என் யூனிஃபார்ம பிடிக்கும்னு சொன்னியோ அப்பவே அதை தூக்கி எறிஞ்சிட்டேன், தெரியும்ல? அதனால என்ன, இந்த ட்ரெஸ்லயும் நீ ஹேண்ட்ஸம் தான். ஆனா ஷர்ட் பாதி டக்குன்னு பண்ணும். அப்புறம் முடி எப்படி சீவிக்கிறதெல்லாம் ஜெமினி கணேசன் ஸ்டைல். கையாலே கலைச்சு கையாலே சீவணும், அதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். நான் என்ன வேணா பண்ணுவேன்டி. ஷர்ட்டை டக்கின் பண்ணுவேன், வெளியே எடுத்து விடுவேன், தலையை கலைச்சு விடுவேன். அது கேட்க நீ யாரு? தைரியம் இருந்தா உன் பேரை சொல்லிட்டு பாப்போம். எதுக்கு பேரெல்லாம்? நீ என்ன செல்லம்மா அம்மா குட்டின்னு கூப்பிட்டா போதும். அம்மா குட்டி. அம்மா குட்டியா? ஹலோ. ஹலோ. நீ அம்மா குட்டியா? ஹலோ ஹலோ. ஓகே, என்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியல. சரி, இப்போ அது சொல்ல, உன்னோட உண்மையான பேர் என்ன? அம்மா குட்டி. பொய். சரி சொல்லு, எந்த கிளாஸில் படிக்கிற? அட்லீஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட்னாவது சொல்லலாம்ல. எதுக்கு? நான் யாருன்னு கண்டுபிடிச்சு என்ன கண்ணா பின்னான்னு திட்டுறதுக்கு தானே? சி சி சி,
எனக்கு இப்போ உன் மேல கோவம்லாம் இல்லை. அப்படின்னா என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சியா? அது உன்னை நேரடியா பார்க்காம எப்படி? பார்க்கலாம், பட் ஒன் கண்டிஷன். முதல்ல நீ அந்த பொண்ணு பின்னாடி சுத்துறதெல்லாம் நிறுத்தணும். பொண்ணு பின்னாடியா? எந்த பொண்ணு பின்னாடி? மீராவோட. நீ அந்த மீராவுக்கு வால் மாதிரி பின்னாலே நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன நினைப்புல இருக்காவா? பெரிய உலக அழகியா? உன்ன மாதிரி ஜெம் ஆஃப் பர்சனை பின்னாலே நடக்க வச்சு எதுக்கு இப்படி பந்தா காட்டுறா? நிறுத்துறீ. எங்க மீரா பத்தி கண்டதும் பேசுறதுக்கு நீ யாரு? போதும். இனிமே நீ யாரு, என்ன, எங்க இருக்க, எந்த டீடைல்ஸ் எனக்கு தெரிய வேணாம். எனக்கு போனே பண்ணாத. கெட் லாஸ்ட். இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு கூப்பிடுற? ஃபோனை வச்சுட்டு போ. கட் பண்ணிடாத. இனிமே நான் மீராவை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேச மாட்டேன். ப்ராமிஸ். தப்பா பேசுறதுக்கு ஏதாவது இருந்தா தானே? நீ இப்படி எல்லாம் பேசும்போதுதான் அந்த மீராவை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. சொல்றியா? தெரிஞ்சு என்ன பண்ண போற? நானும் அவள மாதிரி நடந்துக்கிட்டா என்னையும் உனக்கு பிடிக்கும்ல, அதான். என்ன சைலண்ட் ஆயிட்ட? இதை பாரு, ஆசைப்பட்டு அடையிறதுக்கு அது ஒன்றும் பணம் இல்லை, குணம். பொறுப்புலேயே அமையணும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க, சொந்த கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒர்க்கர்ஸ் அவங்களோடவே இருந்து பழகி ஒன்றா சாப்பிட்டு வேலை செய்கிற ஒரு முதலாளி பொண்ணு எங்கேயாவது நீ பார்த்துருக்க? அதுதான் செம்மனூர் முத்துராமலிங்க ஐயாவோட பொண்ணு, எங்க மீரா. ஒரு காலத்தில் அடிதடி அராஜகம்னு தெரிஞ்ச எங்க முத்தையா இன்னைக்கு அந்த ஊருக்கே தெய்வமா இருக்காருன்னா அதுக்கு காரணம் எங்க மீரா தான். ஆரம்பத்தில் நானும் அப்படிதான் பலத்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னு முரட்டுத்தனமாக தான் தெரிஞ்சேன். ஆனால் பலம் பலகீனத்தை அடக்கி ஆள்றது நாட்டுக்கு இல்லை, காட்டுக்கு தான் பொருந்தணும். அன்பால தான் எல்லாத்தையும் ஆளணும்னு எனக்கு புரிய வச்சது எங்க மீரா தான். முத்துராமலிங்க ஐயாவுக்கு நான் பாதுகாப்புக்கு வந்தது என் கடமை. ஆனால் இப்போ மீராவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறத நான் பெருமையாக நினைக்கிறேன். அப்படிப்பட்ட மீரா பற்றி நீ வாய்க்கு வந்தபடி பேசினா எனக்கு கோவம் வராமல் பின்ன அதை நானும் உன்னை கண்ணாமண்ணான்னு திட்டேன். ஐம் சாரி. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீ எதுக்கு சாரி கேட்குற? தப்பு பண்ணது நான் இல்லை. இப்போதான் நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். அவள இல்லை, ஒன்னு. I love you, Bhumi. ஹலோ. பூமி, என்ன நேர்ல பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா? ஆமா இருக்கு. அப்படின்னா வெளியில வா. நான் கார்டுல தான் இருக்கேன். அப்படியே முன்னாடி வா. எங்க இருக்க? இங்கதான் மரத்துக்கு இடையில நான் நிக்கிறது தெரியுதா? ஏய் நில்லு நில்லு, அங்கேயே நில்லு. நானே உன் பக்கத்துல வரேன். கண்ணை மூடிட்டு நிக்கணும். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் கண்ணை திறக்கணும். சீக்கிரம் வா. ஏன் இப்படி பறக்குற? நான் உன்கிட்ட வந்துட்டு தானே இருக்கேன். இப்ப கண்ணு தர.